நம்ம சந்தோஷத்தை சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு வந்தால் உங்கள் சந்தோஷம் போயிடும். ஒரு சிலரை விட்டு வரும்போது அங்கே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா போயிடும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நித்திய பேரின்போன் ஏன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அது எப்போவுமே நம்மளை விட்டு போகவே போகாது. எப்போவுமே இருக்கிற சந்தோஷம் அவர் சமூகத்தில் தான். எப்போவுமே இருக்கிற ஒரு ஜாய், ஒரு ரிஜாய்ஸ், ஒரு களிப்பு அவர் சமூகத்தில் மட்டும்தான். அதுதான் நம்ம பார்க்குறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு. அது எடுபட்டு போகாத நல்ல பங்கு. மற்ற எல்லா சந்தோஷங்களும் கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இப்போ உங்களுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா சந்தோஷம், அது உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற சமாதானம் உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நிறைவு உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஏன்னா நம்ம நம்மளை விட்டு எடுபட்டு போகாத நல்ல பங்கை தான் இப்போ தேடிட்டு இருக்கோம். அந்த நல்ல பங்கு தான் ஆண்டவர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்கு. அவரை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறனால நம்மளுடைய சந்தோஷம் சமாதானம் ஒரு நாளும் எடுபட்டு போகாது. இந்த வேளையில் எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல, அப்பா எங்களுடைய ஆத்மா உங்களை வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே.